பரிசுநாமத்துக்கு இருந்தால் ஜெபத்துக்காக கண்ணீர் பரிவித்தால் வேலை கூட தாராளமாக கற்றுக் கொடுத்து சந்தோஷமாக சூத்திரம் கர்த்தாவே சூத்திரமாட எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ ஆசீர்வாதப்பட்ட கர்த்தாவே இந்த மன மகிழ்ச்சியான நல்ல தருணத்துக்காக நன்றி சூத்திரம் கர்த்தாவே இதோ மறுபடியும் கூட கர்த்தா உங்கள் சமயத்தில் கர்த்தாவே எங்களை கூட சேர்த்து தயவுக்காக நன்றி ஆண்டவரே சூத்திரம் கர்த்தாவே இதோ கர்த்தாவே உலகமானது கர்த்தாவே இதோ அழிவு கர்த்தாவே நோய்க்கு கொண்டு போகிற நேரத்தில் கர்த்தாவே இதோ கொடிய கர்த்தா வைரஸினால் கர்த்தாவே உலகமானது கர்த்தாவே இதோ கர்த்தா சூத்திரம் கர்த்தாவே அதோ கர்த்தா அநேக கர்த்தாவே மரணத்தை கர்த்தாவே காணுகிற நேரத்தில் கர்த்தாவே இதோ எங்களை கர்த்தாவே இதோ கர்த்தா எங்களை முன்குறித்து முன்னேறிந்து கர்த்தாவே இதோ அடிக்கப்பட்ட ஆட்டப்பத்தின் ஜீவ புஸ்தகத்துக்கு பேர் எதிரே கர்த்தாவே இதோ கர்த்தாவை விலையேறப்பட்ட ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்து கர்த்தாவே இதோ மறுபடியும் எங்கள் சமூகத்தில் கர்த்தாவை துதிக்க முடியாத கர்த்தாவே இதோ கர்த்தாவை கர்த்தா வார்த்தை கேட்க முடியாத கர்த்தாவே இதோ சிறு ஐக்கியத்தை கர்த்தா கூட சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்தும் கர்த்தாவே இதோ இந்த வேலையில கூட கர்த்தாவே இந்த பாடத்தலைவர் கருத்தில் ஊச்சிடும் கர்த்தாவே இதோ கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே ஒரு சிறுமணி வேலையில கூட கர்த்தாவே இதோ கர்த்தா துதிக்க முடியாத கர்த்தாவே ஆவியோடு கர்த்தாவே கருத்தோடு துதி கர்த்தாவே கிரிச்சனா சுகர் கர்த்தாவே இசைக்கிற சௌர கர்த்தாவே ஒரு கருத்து கர்த்தாவே கட்டுக்குள்ளே எத்துமுடியா சுகர் கர்த்தாவே வரும் கர்த்தாவே இதோ பாடல் கத்து இசைமய கர்த்தாவே கிரிச்சனா சுகர் கர்த்தாவே இதோ கர்த்தா சோதர கர்த்தாவே இதோ மெய்ப்பின பதில் ஜெபீர் கர்த்தாவே அது நிமிஷமாய் நீ அபிஷேகிற சுகர் கர்த்தாவே நீர் கர்த்தாவே சோதர கர்த்தா ஒவ்வொரு காலத்துக்கும் கர்த்தாவே இதோ கர்த்தா எங்கள் தீர்த்த செய்தி கொடு கர்த்தாவே இது அநேக ரகசியம் கர்த்தாவே நீ வெளிப்பட தருமையான சுகர் கர்த்தாவே இதை கேட்கிற ஊழியர்களும் கர்த்தாவே இதோ கர்த்தாவே செவிகளும் கர்த்தாவே கர்த்தாவே இருதயத்தை கர்த்தாவே இந்த வித்து செய்து பண்ணுவே சுகர் கர்த்தாவே இதை நாங்கள் கர்த்தாவே பேசுகிற ஒரு வார்த்தையாளர் கர்த்தாவே இதை கர்த்தா எங்கள் இழுத்து விழுந்து கர்த்தாவே அது 100 தனையை பலன் கொடுக்கத்தா நீ கிறிஸ்துவனா சுகர் கர்த்தாவே சுதர் கர்த்தாவே நான் கர்த்தாவே நாங்கள் வந்தது நல்லது கடிச்சல கர்த்தா நீ உதிஷுமா சுகர் கர்த்தாவே சுதர் கர்த்தாவே இதை கர்த்தா இயற்கையான காரணங்கள் நாங்கள் பார்க்கும்போது கர்த்தாவே இதை கர்த்தா வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே இதை இந்த வேலையை நாங்கள் கர்த்தா நிறைவேறி கொடுத்து நாங்கள் பார்க்கணும் கர்த்தாவே இதை கர்த்தாவே சோதனை கர்த்தா மத்திய கர்த்தாவே 24 கர்த்தாவே வாசிக்கும் போது கர்த்தாவே இதை ஜனத்துக்கு ஜனமும் ராஜ்யத்துக்கு ராஜ்யம் கர்த்தாவே பஞ்சங்களும் கொள்ளனைகள் பூமி அதிர்ச்சிகள் கர்த்தாவே உண்டானதை நான் பார்க்க கர்த்தாவே இவெல்லாம் சபைக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு சொன்ன தேவன கர்த்தாவே இதை கர்த்தா இந்த கடைசி கர்த்தா முடிவு வேலை நாங்கள் வச்சுக்கிறோம் கர்த்தாவே இதை கர்த்தா சோதனை கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஓடத்தில் கர்த்தாவே நாங்கள் பொறுமையோடு ஓடி கர்த்தாவே அந்த நித்திய வீட்டுக்குள் பிரிவசி கர்த்தா ஒரு கிரிஜனாச்சு கர்த்தாவே சோதனை கர்த்தாவே இதோ கர்த்தாவே இந்த 6 நிமிஷமாக நீ அபிஷேக தயவுக்காக நினைச்சிரு கர்த்தாவே இதோ கர்த்தாவே 6 முதல் முடிவு வரை கர்த்தாவே ஒரு பிரசனமானது கர்த்தா எங்கள் ஆட்களை வேண்டுமாய் எங்கள் கர்த்தர் ரட்சகமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் ஜெபிக்கிறேன் வெச்சவனை தகப்பனே. மாறாத பாட்டை பாடி மதிப்போம். கண்களை
பரிசு நாமத்தில் மகிழ்ந்தவர்களாக மறுபடியும் இந்த அருமையான இந்த மாலை வேலையில் மறுபடியும் நம்முடைய சமூகத்தில் ஒன்று கொள்வது நிச்சயமாகவே பெரிதான கிருபை. என்னுடைய கிருபைக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த சௌரியம் தொடர்ந்து வேறுபட்ட கிருபை நம்மோடு தாண்டி வருவதற்காக நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாகவே நீங்களும் அந்த வீட்டிலே அதை கூர்ந்து நீங்கள் பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கும்படிக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் அரசாங்கத்தின் எல்லா விதிமுறைகளையும் உத்தரவுகளையும் நீங்கள் கீழ்ப்படுகளோடு பின்பற்றும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்ல சரி. ஏனென்றால் அந்த தொற்று பாதிப்பானது சென்னை நகரில் அதிகமாக பெருகி வருகிறது. நம்முடைய சுற்றுப்பகுதியிலும் கூட அப்படியா இது பரவி வருகிறது என்பதனால் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, போன ஞாயிற்றுக்கிழமை விதமாக சூழ்நிலை நிமித்தம் ஞாயிற்றுக்கிழமைக்கான செய்தி தனிவிட முடியாமல் போனது. அதுக்காக நாங்கள் வருந்துகிறோம். தொடர்ந்து ஆனால் இந்த செய்திகளை தொடர்ந்து நாங்கள் பதிவிடுவோம். தேவன் உதவி செய்யும் பட்சத்தினுடைய கிருபையோடு தொடர்ந்து நாங்கள் இதை செய்ய அனுக்கரகம் செய்வாராக. மற்றவங்களை யாவரையும் ஆசிரியப்பாராக. போன வாரத்தில் இதனுடைய உதவியினால் அநேக சில மேய்ப்பர்களை நம்முடைய செய்திகள் தத்துவத்திற்கான சில மேய்ப்பர் அருமையான மேய்ப்பர்களை விதமாக தொலைபேசியில் ஃபோன் செய்து அவரை விசாரித்து அப்படியாக அவரை விசாரிக்கிறது அவன் உதவி செய்திருந்தார். சபையர் எல்லாம் அருமையான சபையர் அனைவரும் பத்திரமாக இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள். மேய்ப்பர்கள் விதமாக நான் விசாரித்த எல்லா மேய்ப்பர்களுமே சபையாருடைய நலனை அவர் விசாரித்தார்கள். நீங்கள் எல்லாரும் பத்திரமாக இருக்கிறீர்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவங்களை விசாரித்தார்கள். உங்களை கேட்டதாக சொல்ல சொன்னார்கள். உங்களை எல்லாரையும் ஆசிரியப்பாராக சொல்ல சொல்லி அருமையான நித்யானந்தம் பாஸ்டர் நித்யானந்தம் அவருடைய மகள் அவர்கள் சுகமடைந்து அவர்கள் எழுந்து நடக்கத்தக்கதாக தேவன் அருமையான சபைக்கு கிருபை செய்திருக்கிறார். சபையினுடைய ஜபங்களுக்கு நான் விதமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக அவருடைய ஜபமானது ஊக்கமுள்ள ஜபம் சபையுடைய மகளை எழுந்து நடக்க செய்திருக்கிறது. தேவனுக்கும் தெய்வீக சுகமளிக்கிற தேவன் ஒரு மோசமான காரியம். ஏனென்றால் டாக்டர்கள் பெரிய ஆபரேஷன் எல்லாம் பண்ண சொன்ன நேரத்திலே தேவன் அதை ஒன்றும் இல்லாமல் போக செய்தார். ஒரு கட்டம் கட்டி இப்பொழுது அந்த சகோதரியானவர்கள் எழுந்து நடக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்கள் கவனிங்கள், இந்த மோசமான தொற்று பாதிப்புகளின் மத்தியிலும் கூட தேவனுடைய கிருபை நமக்கு உண்டு. நாம் ராஜாவின் பாளையத்தில் இருக்கிறோம். எந்த பாதையும் நம்மை நெருங்க முடியாது. நாம் மாத்திரம் தேவனுடைய கட்டளைகளை சரியாக பின்பற்றுவோம். ஆனால் நிச்சயமாகவே தேவனுடைய கிருபை எப்பொழுது நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் நேசிக்கிறீர்களா? தொடர்ந்து இந்த மாலை வேளையிலும் கூட தேவனோடு நாம் நடக்க விரும்புகிறோம். இப்பொழுது நாம் தேவனோடு நடக்க போகிறோம். ஆகவே பிரியமான சொல்லி விதமாக அந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளாக நாம் மறுபடிக்கு தேவன் நம்ம அழைத்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஒரு பாதுகாப்பான ஸ்தலத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அவன் ஒரு அருமையான இடத்துல தேவன் நம்ம வைத்திருக்கிறார். ரத்தத்திற்குள்ளாக அவருடைய வார்த்தைக்குள்ளாக வார்த்தைக்கேற்ற கீழ்ப்படுதலை தேவன் நம்ம அளித்து அப்படியா இதுவரை அவர் நம்மை நடத்தினார். இனியும் அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனோடு நெருங்கி ஜீவியுங்கள். விதமாக எல்லா அழுத்தத்தையும் உங்களை விட்டு நீங்கள் வெளியேற்றுவதற்கு ஒரு காரியம் மாத்திரமே தேவையாக இருக்கிறது. நீங்கள் ரத்தத்திற்குள்ளாக வர வேண்டும். அவன் நீங்கள் வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அறகுறையாய் அல்ல, முழுமையாய் வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த எல்லா பிரிவினைகளையும் சபையில் இருந்து அதை எடுத்து போடும். ஸ்தாபன சிந்தைகளை உங்களை விட்டு எடுத்து போடும். ஸ்தாபன சிந்தை என்ன? அது ஜனங்களை ஒன்று சேர விடாது, கூறு கூறாக பிரித்து வைக்கும். எல்லா சிந்தையும் எடுத்து போடும். அழுத்தத்தை உங்களை விட்டு வெளியேற்றும். ஆகவே இந்த அழுத்தம் நிறைந்த இந்த காலத்தில் நம்முடைய அழுத்தத்தை வெளியேற்றுவதற்கு தேவன் அழுத்தம் இல்லாதவர்களாக லகுவானவர்களாக ஜீவிப்பதற்கு லகுவானவர்களாக தேவனோடு தொடர்ந்து நாம் நடப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு வழியை வகுத்து கொடுத்திருக்கிறார். அவன் ரத்தத்தின் கீழ் இருப்பதே அந்த எகிப்தியர் எந்த வாதை குறித்தும் அவர்கள் யோசிக்கவே இல்லை. அவர்கள் அழுத்தம் இல்லாதவர்களாக இருந்தார்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே. ஏனென்றால் தேவனுடைய கட்டளை அவர்கள் பின்பற்றினார்கள். ஆகவே தேவன் சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் அழுத்தம் இல்லாதவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் கேட்டுக்கொள்கிறது உங்களுக்கு செய்யப்படும். ஆகவே தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த மாலை வேளையிலே
தொடர்ந்து நம் தேவனோடு நடக்க போகிறோம். நீங்கள் தேவனோடு நடப்பதற்கு மகிழ்ச்சி கொண்டிருக்கிறீர்கள் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே நாம் வேகமாக நடக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். உலகமானது வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கேற்ற வண்ணமாக நாமும் வேகமாக நடக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். வேகமாக நடக்கும் பொழுது பெரியவான் சொல்லி பாரம் இல்லாதவர்களாய் நாம் இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே மேலும் போன்ற தினத்திலான சாட்சிகளை சொல்ந்து கொண்டிருக்க பாரமான எல்லாவற்றையும் உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நீங்கள் தள்ளிவிட்டு உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு ஓடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பாரம் இல்லாதவர்களாக எல்லா பாவ பாரத்தையும் தள்ளினவர்களாக லகுவானவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது இந்த வெளிப்பாட்டோட இந்த செய்தியோட தேவனோட நீங்கள் துரிதமாகவும் அவரோடு நெருங்கியும் நீங்கள் நடக்காது ஏதுவாக இருக்கும். கடவுளை ஆஸ்வதிப்பாராக. ஆகவே அருமையான நம்முடைய சகோதரர்களை மூலமாக நான் மெச்சுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மோசமான சூழ்நிலையில் நம் தேவை ஆரம்பிக்கக்கூடாது தனது நேரத்தில் தேவை பெரிதான கிருபையினாலே இந்த காணொலி மூலமாக தொடர்ந்து இந்த செய்தி கேட்பதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். அவன் அதற்குண்டான ஞானத்தை தேவன் அதுமே நம்ம சகோதரர்களுக்கு கொடுத்து இதை எல்லாத்தையும் பதிவு பண்ணி கண்பிடித்து அதை எடிட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் கேட்க வேண்டும் இதற்காக சரியான நேரத்தில் அதை பதிவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் யூடியூபிலே. ஆகவே இந்த எளிமையான முயற்சியை கர்த்தர் ஆஸ்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த செய்தி விதமாக சபையாருக்கும் மற்ற அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது நான் நம்புகிறேன். இது நம்முடைய செய்தி அல்ல, நம்முடைய சபையின் செய்தி அல்ல, இது இந்த மணி நேரத்தின் மீட்பின் செய்தி, இது தேவனுடைய செய்தி. ஆகவே தேவனுடைய வழியில் நடப்பதற்காக தேவன் அருளின வழி ப்ளூ பிரிண்ட் வழிகாட்டி. ஆகவே நிச்சயமாகவே இந்த செய்திக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். செய்தி தொடர்ந்து வெளியே எடுத்துச் செல்வதற்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இது நம்முடைய ஊழியமாக இருக்கிறது, இது நம்முடைய வேலையாக இருக்கிறது. இந்த செய்தி நம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த கலக்கமும் இந்த செய்தி மீது விடாமல் ஜனங்களுக்கு பொது ஜனங்களுக்கு முன்குறிக்கப்பட்ட வித்துக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்வதற்கு நிச்சயம் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் தாமே தொடர்ந்து நம்மை பயன்படுத்துவாராக. நம்மை தாழ்த்தியுடைய விளையாடப்பட்ட கருத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இதோடைய விளையாடப்பட்ட கிருபை நம்மை நடத்தும். ஆகவே அருமையான சகோதரர்கள் கர்த்தர் அபிரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. சகோதரி இப்பொழுது கூட தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தப்படி நாம் எழுந்து நிற்போம். நின்று கொண்டமாக இப்பொழுது நாம் தியானிக்க போகத்தான தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக வேத பகுதியிலிருந்து முதலாவது 1 பேதுரு 1 அதிகாரம் 17வது வசனத்தை நாம் கூறுகிறோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 17வது வசனம். அன்றையும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயத்திற்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆகவே நாம் தொடர்ந்து பயத்துடனே தேவனுடைய நெருங்கி நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாகவே அதை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே பேதுரு எழுதுகிறார், பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள் என்றால் அப்படியே பயந்து இருக்கணும், மெய்ப்பனுக்கு அப்படி இல்லை. சகோதரியே, நீங்கள் அந்த வழியில மிக ஜாக்கிரதையாக நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அநேக கன்னிகள் இங்கே உண்டு. இந்த கன்னிகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாக இங்கே பரதேசிகளை சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள் என்று பேர் நமக்கு இந்த மாதிரி அறிவுறுத்தினார். இந்த வேத பகுதிக்காக நாம் நன்றியுள்ளதாக இருக்கிறோம். மேலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 14 வசனத்தை நாம் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். ஆமென். கர்த்தர் இந்த வேத பகுதியை ஆஸ்வதிப்பாராக. கிறிஸ்துவ பெரியமான சகோதரி, இந்த ஜெப நேரத்திலே தேவையானதாக இருப்பீர்களானால் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு நம்ம உயர்த்தி இந்த நீதியுள்ள விண்ணப்பங்களை நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தலாம். நாம் ஜெபிப்போம். மகார்க்கமலை நாங்கள் கர்த்தாவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமல்லவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமல்லவரே, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, நம்மளுக்கு அந்த மாலை வேலையில் நாங்கள் நிர்மூலமாகாமல் நாம் இருக்கிறோம் என்றால் அது ஒரு கிருபை ராஜா. தேவனின் கர்த்தாவே, இந்த தொற்று பாதிப்புகளிலிருந்து கர்த்தாவே நீங்கள் வேறு பிரித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிறதற்காக நன்றி. கர்த்தாவே, தொடர்ந்து மட்டும் நடத்தினவர் இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறேன். தேவரீர் கர்த்தாவே, இந்த ஜனங்களை விசேஷ விதமாக நீர் பாதுகாத்து அவரை பராமரிக்கும்படியாக நாங்கள் மனத்தாமே ஜெபிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தாவே, ஒரு பூமி நமக்காக இருக்கும் பொழுது அவனுக்காக நீ நிற்பீர் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். அவனுக்காக நீ நிற்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவுடைய ஜனங்களுக்காக நீ நிற்பீராக. எந்த வாதையும்
உங்களுடைய பிள்ளைகளை தொடாதவன் நம்மை பாதுகாத்தருளும். தேவரீர் கர்த்தாவே அவர்களுக்குள்ளாக விசுவாசத்தை தருவீராக. இந்த நேரத்திலே நாங்கள் விளையாட்டா அல்ல கர்த்தாவே, நிச்சயமாகவே இது எங்களுடைய விசுவாசத்துக்கான பரீட்சையாக இருக்கிறது என்று நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு பொறுமையோடு இந்த வேத வாக்கியங்களை கர்த்தாவே விசுவாசத்தை நாங்கள் ஜீவிக்க உதவி செய்வீராக. தோ கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக தனித்தனியாக கர்த்தாவே நீ உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாவை குறித்ததான எல்லா அழுத்தத்தையும் இந்த ஜனங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுவீராக. அழுத்தம் இல்லாதவர்களாக, வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக கர்த்தாவை தொடர்ந்து நாங்கள் ஜீவிக்க உதவி செய்திருளும். ஒவ்வொரு வாசஸ்தலத்தையும் காத்தருளும் கர்த்தாவே. எவ்விதமாக இஸ்ரவேலுடைய வாசஸ்தலங்களிலோ வெளிச்சம் வருது என்று நான் வாசிக்கிறோமே, அப்படியாக காலங்கள் இந்த பூமியை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவரீருடைய ஜனங்களுக்கோ ஷாலும் சமாதானம் உண்டாவதாக. தேவரீர் கர்த்தாவே, எந்த பங்கமும் வராதபடிக்கு, எந்த வாதியும் அவருடைய குணத்தை அணுகாதபடிக்கு நீர் காத்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருளும். தேவரீர் கர்த்தாவே, இந்த நிலைமையிலும் வேலைக்கு போகத்தான உடைய ஜனங்களை பாதுகாத்தருளும். தேவரீர் கர்த்தாவே, இயேசுவை தொடர்ந்து அவளுக்கான கர்த்தாவே அத்தியாவசிய தேவையை நீ சந்தித்து வருகிறதற்காக நன்றி. தொடர்ந்து நீ சந்திக்க வல்லவராக இருக்கிறீர். தேவரீர் கர்த்தாவே, இந்த நிலைமையில என்னுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடட்டும் கர்த்தாவே. எவரைய புருஷர்களைப் போல நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் இந்த புருஷலை வணங்க மாட்டோம் என்று எப்படியாக விசுவாசத்தோடு இருந்தார்களோ அதே விதமான விடான ஒரு விசுவாசத்தை அந்த முரட்டுத்தனமான விசுவாசத்தை நீர் இப்பொழுது தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்திருக்க உதவி செய்கிறாங்க. தொடர்ந்து நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த நேரத்தை வீணாக்காமல் தேவரீர் கர்த்தா தொடர்ந்து தேவனோடு நாங்கள் நடப்பதற்கு இதை பயன்படுத்திட்டோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதி. இந்த செய்தி தேவரீர் செல்லும் எவ்விடங்களிலும் இந்த ஜனங்களை நிராஸ்வதிப்பீராக. இதோ கொடுத்த நீர் வேத பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அதை ஆஸ்வதிப்பீராக. ஜீவாகாரத்தை பிட்டுத்தாரும் கர்த்தாவே. சிறு வேத வாக்கியங்களை ஜனங்கள் ஆத்மாவுக்கு நீ விருத்தியாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மொழிமன்றம் நடக்கும், தொடர்ந்து பலப்படுத்தும். பேசுகிறது கேட்கிற செவிகளை பெற்றுக்கொள்கிற இதயங்களையும் விருத்தி செல்லும் செய்தி நாமத்தின் மகிமை விட்டு கர்த்தாவே இடத்தில் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விளையாடும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மனத்தாழ்மையை வேண்டுகிறோம். ஜீவன தகப்பனே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. சௌரிகள் நிச்சயமாக தேவனுடன் நாம் நெருங்கி தொடர்ந்து நடப்பது மகத்தான சாக்கியம். நாம் சாக்கியம் பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள போவதில் ஒரு தேவன் உதவி பட்சத்தில் 40 நிமிஷத்தில் இந்த சிறு செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். பிரியமான சௌரியே, பொழுது தேவனோடு நடக்கும் பொழுது நம்ம லகுவானவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? லேசாய் நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு அக்கல் அப்படியா அவன் இருப்பான், அப்படியாக லகுவாக இருப்பான். அவனுடைய ஷூடைய எடை, அவனுடைய ஜெஸ்ஸி, அவனுடைய மற்ற காரியங்களுடைய டயட் ரொம்ப லகுவான ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது அவனால் வேகமாக ஓட முடியும். அப்படியாக தேவன் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நீங்கள் வேகமாக ஓட வேண்டும் என்றால், ஆமென், அவரோடு கூட நீங்கள் ஓட வேண்டும் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் லகுவானவர்களாக இருக்க வேண்டும். அழுத்தம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். பாவபாரம் ஒரு இருதயத்தில் இல்லாதவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். வேதம் போதிக்கிறது எல்லாவற்றையும் நீங்கள் தள்ளிவிட வேண்டும் என்று. பெரியம்மா சோசரி அப்படியா நீங்கள் தொடர்ந்து தேவனோடு நடக்கும் பொழுது பெரியம்மா சோசரி அந்த அடைக்கல பட்டணத்திலே நாங்கள் எடுத்து வந்த பொருள் வேறு. போன வாரத்தில் போன செய்தியில அந்த ஒரு காரியத்தை விட்டுவிட்டபடியாக நான் இப்பொழுது தொடர விரும்புகிறேன். ஆகவே நீங்கள் கவனிப்பீர்கள், அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக ஒரு மனுஷன் வரும் பொழுது அவருடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்பதை அந்த நியாயாதிபதிகள் அறிந்து கொள்வார்கள். அவன் உண்மையாகவே உள்ளே இருக்க விரும்புகிறானா? அவன் உண்மையாகவே மனஸ்தாபத்தை உடையவனாக இருக்கிறானா? உண்மையாகவே தன் தவறை அவன் அறிந்திருக்கிறானா? உண்மையாகவே தன் தவறுக்காக அவன் வருந்துகிறானா? அந்த நியாயாதிபதிகள் அதை குறித்து விசாரிக்கும் பொழுது, விசாரித்து அறிந்து கொள்ளும் பொழுது பெரியவன் சொல்ற ஒருவேளை அவன் மனசாபம் கொள்ளவில்லை என்றால், வருந்தவில்லை என்றால், அவன் வேண்டுமென்றே செய்து அந்த பாவத்தில் அவன் விருப்பமுள்ளவனாக இருப்பான் என்றால் அவனை வெளியே அனுப்பிவிடுவார்கள். ஒருவேளை அவன் மனஸ்தாபம் கொள்வானால், கவனிக்கிறீர்களா, தேவன் மனதர்வாக இருக்கிறார். பெரியவன் சொல்ற தேவன் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் தேவன் அறிவார் இல்லையா? ஆகவே அவருக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது. எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது. திங்க் சொல்லும்போது sometimes when we ignorantly stagger into something, when we ignorantly
தெரியாத விதமாக சில காரியங்களில் நாம் இடரும் பொழுது the Holy Spirit is there to make advocate for us. பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்காக வழக்காடுவதற்கு அங்கே இருக்கிறார். நமக்காக வழக்காடுவதற்கு நம்முடைய சார்பில் ஒருவேளை தெரியாத விதமாக நாம் தவறு செய்யும் பொழுது he is our advocate. அவரே நம்முடைய வழக்குரைஞர், அவரே நம்முடைய வழக்கறிஞர். he is our attorney. he stands there and pleads for us. அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய அறிக்கைகளின் பேரில், உங்களுடைய இருதயத்தின் அறிக்கைகளின் பேரில், உங்களுடைய மனஸ்தாபத்தின் பேரில், உங்களுடைய வருத்தத்தின் பேரில் உங்களுக்காக பரிந்து பேச நிச்சயமாகவே நமக்காக ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். பிசாசு நம் மீது எவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் பெயமான் சகோதரியே, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய மனம் உடன்படாமல் அதற்கு எதிராக மனஸ்தாபப்படும் பொழுது, இல்லையா? நான் சொல்றது புரிகிறதா? நீங்கள் அதற்காக மனம் வருந்தும் பொழுது, தேவனே இதை நான் வேண்டுமென்றே செய்யவில்லை, நான் இதை தெரியாத இடத்துல செய்கிறேன், நான் செய்ததற்காக வருந்துகிறேன், நாம் யார் செய்திருக்க கூடாது என்று நீங்கள் நிச்சயமாய் வருந்தும் பொழுது, பெரியமான் சகோதரியே, நம்முடைய சார்பில் நின்று நமக்காக வழக்காட ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். நீங்கள் பதறி போய், ஓ தேவனே, இந்த 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 காரியத்தினாலே என்னுடைய நிம்மதியை இழந்து போய்விட்டேன், என்னுடைய சமாதானத்தை இழந்து போய்விட்டேன், என் ஜீவியத்தை, என் சாட்சியை இழந்து போய்விட்டேன், அப்படியா நீங்கள் பதறி நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, பெரியமான் சகோதரியே, நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதவிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அவரிடத்தில் வருகிற எந்த ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஆமென். ஆகவே வேதம் போதிக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய இருதயத்தை ஆராய்பவராய் இருக்கிறார். உங்களை கேட்டு அறிகிறார். நீங்கள் விதமாக உங்கள் வாய்களை திறந்து பீடத்திலே, உங்களுடைய வீடு, உங்கள் குடும்ப பீடத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட ஜெப பீடத்திலே, விதமாக யாக்கோப்பு அவன் வீடுகளை கட்டினான். அவ்விதமாக நீங்கள் வீடுகளை கட்ட துவங்கி நீங்கள் உங்களை அறிக்கையிட்டு உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் வருந்தி மனஸ்தாபப்பட்டு விதமாக தேவனே, இப்படியா நான் புறம்பேசி விட்டேன், இப்படியா நான் எதை செய்தேன், இப்படியா எதை செய்தேன், உண்மையாகவே நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் அந்த பீடத்திலே தேவன் முன்னில் நீங்கள் வைக்கும் பொழுது அது தேவன் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. அந்த காரியங்களுக்காக தேவனுக்கு முன்பாக அவர் பரிந்து பேசுபவராய் இருக்கிறார். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே நிற்கிற ஒருவராய் அவர் இருக்கிறார். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே நிற்கிறவர் உங்களுடைய மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்முடைய பலவீனங்களின் நிமித்தம் தொடப்படக்கூடியவராக, ஆமென், நிச்சயமாகவே he can be touched by our infirmities, நம்முடைய பலவீனங்கள் நிமித்தம், மீறுதல் நிமித்தம் தொடப்படக்கூடியவராக அவர் இருக்கிறார். நிச்சயமாகவே தெரியுமா, he stands there and pleads for us. நமக்காக அவர் வழக்காடுகிறார். we don't plead for ourselves. நமக்காக நாம் வழக்காட போவதில்லை, வழக்காடவும் முடியாது. ஆமென். பரிசுத்தாவியானவர் நமக்காக வழக்காடுபவராக இருக்கிறார். ஆமென். அவர் அறிந்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த காலம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறார். இந்த நேரம் எப்படிப்பட்டதை அறிந்திருக்கிறார். இந்த காலத்தில் இருக்கின்ற பாவங்கள் எப்படிப்பட்டது என்பதை நீ நான் அறிந்திருக்கவில்லை, ஆனால் தேவன் அறிந்திருந்தார். இந்த காலத்தினூடாக தேவனோடு நாம் நடக்கும் பொழுது, ஆமென், இங்கே நம்மை சுற்றி இருக்கிறதான பாவங்கள் என்னவென்பதை, நம்மை சூழ இருக்கிறதான கண்ணிகள் என்னவென்பதை, பிசாசு நமக்கு எவ்விடத்திலே கண்ணிகள் வைத்திருக்கிறார் என்பதை தேவன் நன்றாய் அறிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தீங்கு சொல்லும் பொழுது, we are walking in dark world full of enemies. ஆமென். இருளான இந்த பூமியிலே, சத்துருக்கள் நிறைந்த பூமியிலே, சத்துருக்கள் சூழ நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். full of sin, full of traps, full of everything. விதமாக கண்ணிகள் சூழ, எதிரிகள் சூழ, பாவங்கள் சூழ்ந்திருக்கிறதான இந்த பூமியில் நாம் நடக்கிறோம் என்பதை தேவன் உலகத்தோட முன்பாக அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக பெரியமான் சகோதரியே, oh you say I am afraid to take Christian life. ஒருவேளை இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை, பாவமில்லாத ஜீவியத்தை ஜீவிப்பதற்கு நான் பயப்படுகிறேன், இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவித்ததற்கு நான் பயப்படுகிறேன், அப்படியான தயக்கம் உங்களுக்கு இருக்குமானால், இதை செய்வதற்கு எனக்கு தயக்கம், இதை விட்டுவிட எனக்கு தயக்கம், இதையெல்லாம் தேவனுடைய கட்டளைகளை, நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகத்தை பெறுதல், இதெல்லாம் செய்வதற்கு நான் தயங்குகிறேன், இதெல்லாம் என்னால் செய்ய முடியுமா, நான் செய்த பிற்பாடு இடறி போய் விடுவேனா, நான் இங்க மாட்டிக்குவேனே அப்படியா நீ நினைக்கும் பொழுது, பிரதர் சிஸ்டர், அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Don't be afraid. அதை குறித்து நீ பயப்படாது. We have an advocate. நமக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். நீ தேவனோடு நடக்கும் பொழுது தெரியாத விதமாக இடறி ஒரு கண்ணிலே நீ அகப்பட்டுக் கொள்வாயானால், அந்த கண்ணிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை மறுபடியும் திரும்ப இயல்பான உன்னுடைய ஓட்டத்தில் உன்னை ஓடுவதற்கு, உன்னை ஓடுபடிக்கு நிலைநிற்க செய்ய உனக்கு ஒரு வழக்கறிஞர் உண்டு.
You have an advocate. The advocate is the Holy Ghost. அந்த வழக்கறிஞர் வேறு யாரும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். Amen. Oh, he stands by us. அவர் நம்முடன் இருக்கிறார். Hallelujah. நான் செய்தது கரெக்ட் அப்படின்னு நீ சொல்லும் பொழுது அப்படியே அவர் நிற்க மாட்டார். நிச்சயமாகவே ஆமென். வேதத்தை வாசித்து உண்மையாகவே நான் செய்தது பாவம் என்று அறிக்கையிடும் பொழுது ஆமென், உன்னுடைய கிரியைகளுக்காக நீ மனஸ்தாபப்படும் பொழுது அப்பொழுது அவர் உன் சார்பில் நிற்பார். ஹல்லேலூயா. நாம் எதை செய்தாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார்னா அவர் நீதியுள்ள தேவன் அப்படி செய்ய மாட்டார் இல்லையா? தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அழைக்கவில்லை, அவர் பரிசுத்தத்திற்கு அழைத்தார் என்று வேதம் போதிக்கிறது. அவரால் எல்லாவற்றையும் அங்கீகரிக்க முடியாது. ஆனால் நல்ல கவனிக்கிறது சிஸ்டர், வார்த்தையின்படியாக நீ மனம் திரும்பி மனவேதனைப்படும் பொழுது he stands by you. அவர் உன் சார்பில் நிற்கிறார். நிச்சயமாக உன் சார்பில் நிற்பதற்கு ஒரு மகத்தான வழக்கறிஞர் உண்டு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர். He is in us. அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். He makes intercessions for us. நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Amen. The Holy Spirit constantly making an advocate for us all the time. He is our advocate. எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். காலையில நைட்டு கிடையாது, பகல் கிடையாது. அவன் எந்த நேரமும் கான்ஸ்டன்ட்லி தொடர்ந்து அந்த மத்தியஸ்த ஊழியத்தில் நிலைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நமக்கு ஒரு வழக்கறிஞர் உண்டு. அவன் தெய்வான் சொல்லி நீங்கள் அந்த அவன் எந்த ஃபீஸும் நீங்க அந்த அட்வொகேட் கொடுக்க தேவையில்லை. அவன் நீங்க அந்த அட்வொகேட்டை பயன்படுத்திக்கலாம். அவன் நீங்கள் செய்ய வேண்டியதால் உங்கள் இருதயத்தை அவருடைய இடத்தில் ஊற்ற வேண்டும். ஆனால் விதமாக தன் இருதயத்தை ஊற்றினாலோ ஆமென், தேவனுடைய சமூகத்திலே அவள் குடித்து வெறித்திருக்கிறவளாய் காணப்பட்டால் அந்த ஏலிக்கு இல்லையா, அந்த மட்டுமாய் தன்னை தேவனுடைய சமூகத்திலே அந்த அண்ணால் ஊற்றினார். உங்கள் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றும் பொழுது ஆமென், உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு வழக்கறிஞர் உண்டு. உங்களுக்குள் இருக்கிற எல்லா அழுத்தத்தையும் எடுத்து போடுகிற ஒரு வழக்கறிஞர் உண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல வழக்கறிஞர் கிடைச்சிட்டாரு, நீ யோசிப்பீங்க, ஒருவேளை இந்த வழக்கறிஞர் நமக்கு கரெக்டா வாதாடுவாரா? வழக்கறிஞர் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அப்படியே யோசித்து இருப்பீங்க, இந்த கேஸ் எப்படி நான் பைசல் பண்றது, இந்த ப்ராப்ளத்துல இருந்து எப்படி வெளியே வருது. You will start searching for an advocate. ஒரு வழக்கறிஞர் நீங்க தேடுவீங்க. அப்படியே ஒரு வழக்கறிஞர் தேட்டாலும் அந்த வழக்கறிஞர் கிடைச்சிட்டா, ஒரு அட்வொகேட் உங்களுக்கு கிடைச்சிட்டாரு, நீ யோசிப்பீங்க, இந்த அட்வொகேட் திறமையானவரா? ஜட்ஜோட மனசை இவரால் பேசி மாற்ற முடியுமா? இவர் சரியா பேசலன்னா தூக்கு தண்டனை எனக்கு உணர்ந்துரும் இல்லையா? ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். Is that right? நான் மாட்டிக்குவேன், நான் போய் தண்டனைக்குள்ளாக மாட்டிக்குவேன். தெரியுமா சொல்றீங்க, இவர் பேசி நீதிபதி இருதயத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு நீங்க எண்ணிக்கொண்டு அப்படியா நீங்க நினைப்பீங்க இல்லையா? அடுத்த அப்படியா நினைப்போம். அப்படியே நினைக்கத்தான நேரத்துல நீதிபதியே தன்னுடைய சிங்காசனத்தோடு இறங்கி வந்து நான் உனக்காக வழக்காடுறேன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அதுதான் செய்தார். அவன் எந்த தேவன் நியாய தீர்ப்பை விதித்தாரோ அந்த தேவனை நமக்காக வழக்காடும்படிக்கு இறங்கி வந்தார். இப்பொழுது தேவன் தாமே நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நம்முடைய வழக்கறிஞர், அவன் நம்முடைய நீதிபதியே நம்முடைய வழக்கறிஞர். ஹல்லேலூயா. தேவனே நம்முடைய சார்பில் வழக்காடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் பொழுது மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? சத்து நமக்கு என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக தேவனை நம்முடைய வழக்கறிஞராக பெற்றிருப்பதற்காக நாம் சந்தோஷப்படுகிறோம். அந்த மாலை வேலை உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அழுத்தத்தையும் நீங்க பாருங்க, நீதிபதியே கீழே வந்துட்டாருன்னா உனக்காக நான் வழக்காடுறப்பா, நீ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கு எப்பேற்பட்ட ஒரு விடுதலையா இது இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா பாரத்தையும் வந்துடுவேன். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியா உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்க. வேத போதிக்கிறது, கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா. ஆமென். அதாவது பயப்படாத. இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை நான் எப்படி இதெல்லாம் செய்ய போறேன், எப்படி நான் தொடர்ந்து தேவனை ஆராதிக்க போறேன், எப்படி விதமாக இவ்வளவு கண்ணிகள் இருக்குது, இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் எப்படி நான் விட்டு விட போறேன், இதெல்லாம் பயப்படாத. உன்னுடைய சார்பில் நிற்பதற்கு ஒரு வழக்கறிஞர் உண்டு. உன்னை மறுபடியும் உன்னுடைய ஓட்டத்திலே உன்னை ஓட வைப்பதற்கு ஒரு வழக்கறிஞர் உண்டு. ஹல்லேலூயா. சிஸ்டர், நமக்கு தெரிந்த ஒரு காரியம், நீங்க தொடர்ந்து வேகமாக நடக்கும் பொழுது நடக்கிறீங்க, அது நம்ம சாதாரண இடத்தில் நடக்க இந்த பாலைவனமான ஒரு பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? பாலைவனம் எங்கேயுமே பாருங்க, எல்லாம் காய்ந்து போயிருக்கிறது, அன்பெல்லாம் தணிந்து போயிருக்கிறது, நேர்மை தணிந்து போயிருக்கிறது, அப்படியே ஜனனுடைய இறுதியெல்லாம் மறத்து போச்சு. அப்படியான ஒரு நேரத்துல இந்த பாலைவனமான பிரதேசத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு அந்த தாக்கத்தை உண்டு பண்ணும் இல்லையா? ஹல்லேலூயா. நீங்கள் தேவன் நடக்கிறீர்களா? ராஜாவின் வழியில் நடக்கிறீர்களா?
நீங்க நடக்கும் பொழுது இப்போ நிச்சயமாக உங்களுக்கு தாகத்தை உண்டு பண்ணும். இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்களா? சிஸ்டர் சரி போலாம். Israel would get away from it. They would get in trouble. Every time they got away from it, they got in trouble. Okay. Things were good. In the wilderness, they found that the tanks could not be depended on. They were dry. எகிப்திலிருந்து வெளியே வந்த பொழுது நிறைய துருத்திகள் முழுவதுமாக தண்ணீர் எடுத்துக்கொண்டு நிறைய பாத்திரங்கள் தண்ணி குடிச்சிட்டு வழி பிரயாணத்தில் குடிக்கிறதுக்காக எடுத்துன்னு வந்தாங்க. செங்கடல கடந்து கொஞ்ச தூரம் நடந்துப்பாங்க. அதுக்குள்ளேயும் அவங்க கொண்டு வந்த எல்லா தண்ணியும் காலி. Is that right? Hallelujah. தேவனுடைய வழியில அவங்க நடக்க ஆரம்பித்த பொழுது அவங்களுக்கு தாகம் எடுக்க ஆரம்பித்தது. They began to thirst. பெரியவன் சொல்றவரே, தாகத்துக்கு அவங்க கொண்டு வந்த துருத்திகளோ டேங்குகளோ சப்போர்ட் பண்ணல. கொஞ்ச நேரத்துல எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு, எல்லாமே காஞ்சி போச்சு. பெரியவன் சொல்றவரே, found out they go from one water hole to another. When they was in the wilderness, they was starving to death for a drink of water. என்ன தண்ணி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த வனாந்திரத்துல எல்லாம் ஒரு குழியை கூட விட்டு வைக்கல. இந்த குழியில இருக்கு தண்ணி இருக்குமா, அந்த குழியில இருக்கு தண்ணி இருக்குமா, ஒவ்வொரு குழிய தண்ணியை தேட்டாங்க. தாகத்துல அவங்க மறிக்க ஆரம்பித்தாங்க. They were starving to death because of water. தண்ணீருக்காக அவங்க மறிக்க ஆரம்பித்தாங்க. பெரியவன் சொல்றவங்க, நிச்சயமாக உங்கள் ஜீவனை தப்பிப்பதற்கு இப்பொழுது தண்ணீர் தான் தேவை இருக்கிறது இல்லையா? We are invited like in Israel. So it is now. To look to Israel for examples. இந்த இஸ்ரேல் ஜனங்களை நாம் உவமைகளாக கொள்ள வேண்டும், உதாரணங்களாக கொள்ள வேண்டும். அவங்க எப்படி நடந்தாங்களோ நாம அப்படியே நடப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு உண்டான தேவை அது உங்களுக்கு உண்டான தேவை. அவர்களின் தேவை எப்படி சந்திக்கப்பட்டதோ அதே விதத்தில் தேவன் உங்களுடைய தேவையும் சந்திப்பார். அவர்களுக்கு இயற்கை பிரகாரமாய் சந்தித்தார். நம்ம ஆவிக்குரிய ஜனங்கள் இருக்கிறபடினால ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த தேவைகளை அவர் சந்திப்பார். As long as they stayed with that fountain, they were all right. But when they got to heaving themselves system and made systems, then God left them flat. He will do us the same. தேவன் அவர்கள் தேவனோடு இருக்கிற வரைக்கும், ஜீவ நீரூற்றாகி அவரோடு இருக்கிற வரைக்கும் தேவன் அவர்களை போஷித்து பராமரித்தார். ஆனால் எப்போது அவர்கள் தேவனை விட்டு விலகினார்களோ தேவன் அவர்களை விட்டு விட்டார் இல்லையா? ரீமன் சோசோரியே, நமக்கும் அவர் அதே காரியத்தை செய்பவராக இருக்கிறார். பெரியமான் சோசோரியே, அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த வனாந்திரத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். 2 தீமைகள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். They have forsook him, the fountain of living water. ஜீவ தண்ணீராகிய அவரை விட்டுவிட்டார்கள். That was the complaints that God had against them. அவங்க ஜனங்கள் மீது தேவனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஒரு கம்ப்ளைண்ட். இதுதான் அந்த கம்ப்ளைண்ட். ஜீவ தண்ணீராகிய அவரை அவர்கள் விட்டுவிட்டு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு அவர்கள் கட்டி கொண்டார்கள். வெடிப்புள்ள தொட்டிகள் என்றால் என்ன? தொட்டி நமக்கு தெரியும். பெரியமான் சொல்றவங்க இதை குறித்து ரொம்ப நான் விவரிக்க விரும்பவில்லை. நம்ம வீட்டுல இருக்கிறதான பழைய சிமெண்ட் தொட்டிகள், தண்ணீர் பிடிச்சி வைக்கிறதுக்கு இருக்கிறதான சிமெண்ட் தொட்டிகள் கவனிக்கிறீங்களா? குழால தண்ணி வரும். அந்த ஸ்ட்ரீட் வாட்டர்ல தண்ணி வரும் பொழுது தண்ணி நம்ம கொண்டு போய் சேமிச்சு வைப்போம். ஒரு பெரிய சிமெண்ட் தொட்டி கட்டி வச்சிருப்போம். அந்த சிமெண்ட் தொட்டி நாளாக என்னாகும்? பாலமா வெற்றிடும், கீழே கிராக் விட்டுடும். வெளியே நல்லா இருக்கும், சோறு நல்லா இருக்கும். இவன் நம்முடைய ஞானஸ்தான தொட்டி கூட அந்த நிலைமையில தான் இருக்கும். வெளியே நல்லா இருக்கும், சோறுலாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா நீங்க தண்ணி ஊற்றி பணத்தை காலியாயிடும். ஏன்னா அது எங்க லீக் ஆகுதுன்னே தெரியாது. அதுக்குள்ள நிறைய கிராக் இருக்கிறதுனால லீக் ஆக ஆரம்பிச்சிடும். பெரியவன் சகோதரியே, ஆகவே அதுதான் ஒரு தொட்டி, மேக்னெட் சிஸ்டம், மனுஷன் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொட்டி, புரோக்கன் சிஸ்டம், வெடிப்புள்ள தொட்டி. பெரியவன் சொல்றார், இந்த வெடிப்புள்ள தொட்டி
அந்த அந்த சிமெண்ட் தொட்டி நீங்க தான் தண்ணீர் நிரப்பணும் இல்லையா? அந்த அந்த தொட்டி காற்று கொண்டு இருக்கும். யாராவது தண்ணீர் திறந்து நமக்குள்ள ஊத்துவாங்களா? இல்லையா? யாரும் தண்ணீர் போய் ஊத்துற வரைக்கும் அந்த தொட்டி நிரம்பவே நிரம்பாது இல்லையா? கொஞ்ச நாள் அந்த தொட்டி நீங்க ஃபுல்லா ஊத்தி பயன்படுத்தி எல்லா தண்ணியும் எடுத்துட்டு பாதி தண்ணி அதில் விட்டுடுவீங்கன்னா யூஸ் பண்ணாம அந்த தொட்டி அப்படியே இருக்காது. உள்ள ஃபுல்லா பாசி பிடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? சின்ன சின்ன பூச்சிகள் வர ஆரம்பிக்கும். புழுக்கள் நெளிந்து புழுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன புழுக்கள் நான் பார்த்துருக்கிறேன். அந்த தண்ணியை கொஞ்சம் கிரீனிஷா மாறிடும். திங்க் வெஜிடேஷன் சொல்றாரு. அந்த நெலிகளுக்கான புழுக்கள்லாம் அதுல வந்துடும். புழுக்கள்லாம் நெளிஞ்சு கொண்டு இருக்கும். தேரை வந்து உட்காரும். தவளைகள் இருக்கும். பல்லி வந்து அதுல பிடிக்கும் இல்லையா? அந்த தொட்டி நீங்க அப்படியே கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா மாத்திரமல்ல, என்னைக்குன்னா மழை பெய்யும், வேற நல்ல ஜோர மழை பெய்யும் பொழுது அந்த வீட்டு மேல இருக்கிறதான அப்படியே நம்ம தேசம் புழுதி தேசம் இல்லையா? பயங்கரம் புழுதி, டஸ்ட் ஜாஸ்தி நம்ம தேசத்துல. அப்படியே வீட்டு மேல அப்படியே புழுதி, ரோட்ல போறதான புழுதி எல்லாம் அப்படியே படிச்சு இருக்கும். மழை வரும், வேகமாக மழை அந்த ரூஃப் மேல உடுத்து அந்த புழுதி எல்லாத்தையும் கழுவி எதுல ஊத்தும்? அத ஒருவேளை தொட்டி ரூஃப் கீழே ரூஃப்ல ஊத்தும் இல்லையா? நல்லா கவனிக்க நினைக்கிறேன். நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? இதுதான் ஒரு வெடிப்புள்ள தொட்டி. பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிங்க. The water that falls down hits on a dirty roof and it only washes the roof off, puts it down to a man-made trough, through a man-made spout into a man-made tank. மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழாய் வழியாக அந்த தண்ணியை ஊத்தி மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ட்ரஃப், அந்த தொட்டியில, அந்த டேங்க்ல அந்த தண்ணி ஊத்தி எல்லாமே மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது. எல்லாத்தையும் மனுஷன் செஞ்சுக்கிறான். நல்லா கவனிங்க சிஸ்டர். And all the filth gathers in there, and the germs and the lizards and the frogs like that, விதமான கிருமிகள், பல்லிகள், தவளைகள் எல்லாமே அந்த தொட்டியில் இருக்கும். அந்த தொட்டியில வசிக்க ஆரம்பிச்சிடும். And notice they are the unclean animals. அவைகள் எல்லாமே சுத்தமற்ற ஜீவராசிகள், சுத்தமில்லாத ஜீவராசிகள். Vegetate, stagnated, தண்ணி தேங்கி இருக்கிறதான இடத்துல அந்த நெருங்கி கொண்டிருக்கிறதான புழுக்கள், அவைகள் சுத்தமில்லாத ஜீவராசிகள். ஆமென். A vegetate can't live in a clean water. சுத்தமான தண்ணியில புழுக்கள் நெளிந்து கொண்டிருக்காது. சுத்தமான தண்ணியில நெளிகிறதான புழு ஜீவிக்க முடியாது. தேங்கி நிற்கிற தண்ணியில தான் அந்த புழுக்கள் நெளிந்து கொண்டிருக்கும். Is that right? Hallelujah. Very much so. If it does, it would kill him. சுத்தமான தண்ணியில அந்த நெளிந்து கொண்டிருக்கிற புழு நெளிய முயற்சி பண்ணுமானால் அந்த சுத்தமான தண்ணியை அது கொண்டுடும், அந்த புழுவை கொண்டுடும். ஆக அந்த புழுக்கு ஏற்ற இடம் சுத்தமான தண்ணீர் கிடையாது, தேங்கி நிற்கிறதான இடம் தான். Brother sister, he's got to be in a stagnation, and that's the way it is with a lot of these parasites today. இன்றைக்கு இருக்கிறதான அநேக அந்த ஒட்டுண்ணிகள், அந்த ஒட்டுண்ணிகள்லாம் வந்து அந்த தொட்டியை சுற்றி அது உட்காந்துக்கும் இல்லையா? நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு கல்லை போட்டீங்கன்னா அப்படியே பறக்க எல்லாம். எவ்வளவு மோசமான நிலைமை பார்த்தீங்களா? இஸ் தட் ரைட்? நீங்க கவனிக்கிறீங்களா? அந்த வெடிப்புள்ள தொட்டியை கவனிக்கிறீங்களா? பிரதர் சிஸ்டர் நல்லா கவனி. பிரதர் சிஸ்டர், இப்பொழுது தேவனோடு நீங்கள் நடக்கும் பொழுது, தேவனோடு வேகமாக நடக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக ஏற்படுத்தப்பட்ட தாகத்தை நீங்கள் தனித்துக் கொள்ள எப்படிப்பட்ட தண்ணீர் தடாகத்தை தெரிந்து கொள்வீர்கள்? ஹல்லேலூயா. ஆமென். பெரியவன் சகோதரியே, ஒரு காலம் அசுத்தமானவைகளிலே நீங்கள் பங்கு கொள்ள முடியாது. ஆமென். இப்படிப்பட்ட அசுத்தமான நிலையில் இருக்கிறதான ஒரு வெடிப்புள்ள தொட்டியிலே தேவனோடு நடக்கிறதான, இல்லாவிட்டால் ஒரு தடகள ஓட்டத்தை ஓடுகிறதான, அந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறதான ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட அசுத்த நிலையில் இருக்கிற தண்ணீரை குடிப்பானா? நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னோட இருக்கிறீர்களா? தீங்கன் சொல்கிறார், இந்த வெடிப்புள்ள தொட்டியின் நிலைமை இன்றுள்ள ஸ்தாபனங்களின் நிலைமை. ஹல்லேலூயா. ஆமென். பெரியவன் சகோதரியே, இன்றுள்ள ஸ்தாபனங்களின் நிலைமை பெரியவன் சகோதரியே. ஆகவே நல்ல கவனிங்க. இப்படியான ஒரு நிலைமையில் இருக்கிறதான தொட்டியில் இருக்கிறதான தண்ணீரிலே அவன் நல்ல சிந்தை உள்ள ஒரு மனுஷன் அவன் பங்கு கொள்ளவே மாட்டான். அந்த தண்ணீர் அவன் தொடக்கூட மாட்டான். ஹல்லேலூயா. Leaving the artesian well for a man-made system or system. Could you imagine someone doing that? Amen. Could you imagine the mental condition of a person that could drink at a fresh artesian well and would leave that for a man-made system with frogs and lizards and vegetables and everything else in it? Amen.
தேவன் பரிசுத்தர் என்று விசுவாசிக்கிற ஒரு மனுஷன், ஹல்லேலூயா, அவர் அசுத்தத்திற்கல்ல என்னை பரிசுத்தத்திற்கென்றே அழைத்தார் என்று விசுவாசிக்கிற ஒரு மனுஷன், அவர் ஜீவனுள்ள அவரே ஜீவ தண்ணீர் என்று விசுவாசிக்கிற ஒரு மனுஷன், ஹல்லேலூயா, அவன் ஜீவ தண்ணீராக அவரை விட்டு விதமாக ஒரு வெடிப்புள்ள தொட்டியிலே அவன் பங்கு கொள்ளும் பொழுது அவனுடைய மன நிலைமையை உங்களால் யூகிக்க முடிகிறதா? அவனுடைய சிந்தை நிலைமையை உங்களால் யூகிக்க முடிகிறதா? ஒரு காலம் நல்ல சிந்தை நல்ல நிலைமையில் இருக்கின்ற ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட வெடிப்புள்ள தொட்டியில் பங்கு கொள்ள மாட்டான். ஹல்லேலூயா, பிரகாசிப்பாராக. அதுமாக நான் கண்ட காட்சியில் மிக மோசமான காரியம். என்னுடைய ஆபீஸுக்கு போறதுக்கு நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருந்தேன் ஒரு பஸ் ஸ்டாப்ல. அப்போ ஒரு மனுஷன் வந்தா, முற்றிலும் மனநிலை தவிர்ந்த ஒரு மனுஷன், முற்றிலும் மனநிலை தவிர்ந்த மனுஷன். அவனுக்கு போயிட்டு யாருன்னா எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்ட கூட வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா அதை கேட்க கூட அவனுக்கு மனநிலை இல்லை. நான் அவனை பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ரோட்ல நடத்த பொழுது அவன் கீழே கிடைக்கிற எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன உணவு பாக்கெட்லாம் ஜனங்க சாப்பிட்டு போட்டுருப்பான் பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து அவன் சாப்பிட ஆரம்பிச்சான். ஜனங்க அவனை சுத்தி அதை பார்க்கும்போது முகம் சுளுத்தி ஐயோ அப்படின்னு அருவருக்கத்தக்கதான நிலைமை அவன் முகத்தை வச்சு அவனை பார்த்து விலகி போயிட்டாங்க. நான் நினைச்சேன் அவன் மனநிலை தவறி இருக்கிறான். இஸ் தட் ரைட்? மனநிலை தவறுனால்தான் அப்படிப்பட்ட காரியம் அவன் உண்ணுகிறான். அது சுத்தமா இருக்குதா? அதுல அவனுக்கு யோசிக்கிற நிலைமையை அவன் சிந்தையை இழந்து போயிருக்கிறான். அவன் தன் இருதயத்தை இழந்து போயிருக்கிறான் இல்லையா? அவனுடைய வயிற்று பசியில போக்கனா போதுன்றதுக்கு அவன் எதையோ சாப்பிட்டு இருக்கிறான். ஏன்னா முற்றிலும் சிந்தை இழந்து போயிருக்கிறான். நல்ல உணவை தேடி போவதற்கு கூட அவனுக்கு சிந்தை கிடையாது. சிந்தை மாற்றம் உள்ள ஒரு மனுஷனை அப்படியே நான் பார்த்தேன் சிஸ்டர். திங்க் சொல்லும்போது it don't seems even sensibly to be right, but that's just exactly what the people has done. அவன் ஜனங்கள் இப்படியாக வெடிப்புள்ள தொட்டிகளிலே பங்கு கொள்ளும் பொழுது அந்த தண்ணீர் அந்த வெடிப்புள்ள தொட்டியிலே தேங்கி நிற்கிறதான அந்த மோசமான தண்ணீரை குடிக்க முயற்சிக்கும் பொழுது அவர்களுக்கு சிந்தை குறித்து நம்ம ஆச்சரியப்பட வேண்டி இருக்கிறது இல்லையா? ஹல்லேலூயா, ஆமென். அது விதமாக நம்முடைய சிந்தையை கூட அது சரின்னு சொல்ல முடியாது. It don't even sensibly to be right. They have left the word, the true fountain of God's source and power. ஆமென். தேவனுடைய வார்த்தையாகிய ஜீவ தண்ணீரை வல்லமையுள்ள தண்ணீரை அவர்கள் விட்டுவிட்டு அவன் இந்த வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்கள் தங்களுக்கு என்று கட்டி கொண்டார்கள் இந்த ஸ்தாபனத்தார். ஹல்லேலூயா, சகோதரியே, எப்பொழுது அவர்கள் அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நல்ல கவனிங்க, இந்த வெடிப்புள்ள தொட்டிகளில் இருக்கிறதான அந்த அசுத்தமான ஜீவராசிகளை நீங்கள் கவனிக்கும்படி உங்களுடைய கவனத்துக்கு நான் அதை கொண்டு வர விரும்புகிறேன். That's the same way it is with frogs and with the lizards and with tadpoles and such as that. They have got to get around the swamp or the stagnated pool to live, for it's their nature to live there. Hallelujah. Amen. ஒரு நல்ல சிந்தையுள்ள ஒரு மனுஷன் நிச்சயமாக அந்த தண்ணீரை அவன் தெரிந்து கொள்ள மாட்டான், அதில் அவன் பங்கு கொள்ள மாட்டான். சிந்தை சரியா இருக்கிற ஒரு மனுஷன் அந்த அசுத்தங்களில் பங்கு கொள்ள மாட்டான். ஆனால் அந்த அசுத்தங்களிலே இருக்கும்படியான ஜீவராசிகளை கவனிங்கள். அந்த தேரை, அந்த கவலை, அந்த நெளியும் புழுக்கள், பிரியமான சகோதரியே, அந்த பல்லிகள், அந்த ஒட்டுண்ணிகள், அப்படிப்பட்ட தேரை நிற்கிறதான தண்ணீர்களை ஜீவிக்கிறது அதோடைய சுவாமமே இல்லையா? அதெல்லாம் ஜீவிக்கும், அது அப்படியே தான் இருக்கும். அந்த இடத்துல தான் வாழும். பிரியமான சகோதரியே, அந்த இடத்துல வந்து நீங்க நல்ல தண்ணீரை போட முடியாது. ஒரு சுத்தமான தண்ணீரை நீங்க வைக்கிறதான இடத்துல இந்த தேரையோ தவளையோ பல்லியை நீங்க பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. என்னைக்கோ மழை பெஞ்சு அது தேங்கி போன தண்ணீர் இல்ல, அங்கதான் அது நிற்கும். தேங்குகிறதான தண்ணீர் அந்த ஜீவராசிகள் இருக்கும். நல்ல கவனிக்கிறீங்க நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல சிந்தை உள்ள ஒரு மனுஷன், நல்ல சுபாவம் உள்ள ஒரு மனுஷன் அந்த அப்படியான தண்ணீர் அவன் பங்கு கொள்ள மாட்டான். அந்த நிலைமை அவன் கண்டு இல்லையா? ஓ பிரதர் சிஸ்டர், நிச்சயமாகவே அந்த வெடிப்புள்ள தொட்டியின் தன்மை என்ன, அதன் நிலைமை என்னவென்பது இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் இருக்கிற ஐசப்பட தேவன் 7ஆம் சபைக்கு ஒரு தூதனை அனுப்பினார். 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் யாவும் நிறைவேறும் என்றார். ஆனால் இப்பொழுது 7ஆம் தூதன் எக்காலத்தில் ஊதின பொழுது அந்த வெடிப்புள்ள தொட்டியின் தன்மைகளை நம்மால் பகுத்தறிய முடிந்தது. அதில் இருக்கிற அசுத்தம் என்பதை நம்மால் பங்கு கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. சிஸ்டர், ஆகவே அந்த தொட்டிகளில் இருக்கத்தான அந்த ஜீவராசிகளை நல்ல தண்ணீரோட நீங்க வாழ வைக்கணும்னு சொன்னா முதலாவது அதோட சுபாவத்தை நீங்க மாத்தணும். அது சுபாவம் மாறினால் ஒழிய தன்னுடைய இருப்பிடத்தை மாத்தாது. சொல்ல புரியுது நினைக்கிறேன்.
Amen. And you cannot make a man see the word of God till his nature has been changed. Hallelujah. பெரியமா சொல்லுங்க. ஆமென். ஜீவ தண்ணீராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் காண வேண்டும் என்றால், ஆமென், ஜீவ தண்ணீராகிய தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் காண வேண்டும் என்று விரும்பினால், முதலாவது அவருடைய சுபாவமானது மாற வேண்டும். அவருடைய சுபாவம் மாறினால் ஒழிய ஒரு காலம் ஜீவ தண்ணீரிடத்தில் அவன் வர மாட்டான். ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீருக்கான தாகம் கூட அவனுக்குள்ள இருக்காது. இங்க ஒரு ஜீவ தண்ணீரை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட அவனுக்கு இருக்காது. ஏனென்றால் அவனுடைய சுபாவம் உள்ளுக்குள்ளே மாறாமல் தேங்கி நிற்கிறதான தண்ணீரிலே அவன் நிலை நிற்க விரும்புவதனால் தேவனே அந்த ஆவிக்குரிய கண்மலையா இருக்கிறார். வேதம் போதிக்கிறது அந்த கண்மலை கிறிஸ்துவே. பிரதர் சிஸ்டர், ஆகவே நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பிளவுண்ட கண்மலையிலே பங்கு கொள்வது மாத்திரமே. ஒரு மனுஷன் இருந்தார், அப்படியே யோசித்துக் கொண்டிருந்தார். எனக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பிரதர் ப்ராப்ளம்? நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன், பகிர்க்கிறதுனால என்னால் புகைப்படுக்கிறது விட்டுவிட முடியல. சொன்ன நீ ஏன் எப்பொழுதும் உன்னையே பார்த்து இருக்கிற? அந்த புகையை பிடிக்கிற மனுஷன் தன்னுடைய நிலைமையை பார்த்தான். தன் நிலைமையை பார்த்து பிரதர் கிட்ட சொல்றான், பிரதர் வேணாம் கேட்டான். பிரதர், என்னால் பரலோகத்துக்கு போக முடியாது, நான் கவலைப்படுறேன், என்னால் அந்த புகை பிடிக்கிற விஷயத்தை விட்டு விட முடியல. திருப்பி சொன்னாங்க, நான் நல்லவனே இல்லை அப்படி அந்த மனுஷன் சொல்ல பொழுது எனக்கு தெரியும் நீ நல்லவன் கிடையாது. ஏன்? நானும் நல்லவன் கிடையாது. But I said, you are looking at what you are. நீ என்னவா இருக்கிறதா நீ பார்த்துட்டு இருக்கிற. நீ எந்த நிலைமையில் இருக்கிறதா நீ பார்த்துட்டு இருக்கிற. உன் கையில் என்ன இருக்கிறதா நீ பார்த்துட்டு இருக்கிற. எப்பவுமே நீ உன்னையே பார்த்துட்டு இருக்கிற. Quit looking at what you are and look what he is. நீ என்னவா இருக்கிறத பார்க்கறத நிறுத்திட்டு அவர் என்னவா இருக்கிறார்ன்றதை நீ பாரு. Is that right? Amen. Hallelujah. Hallelujah. திருப்பி சொன்னார் அந்த மனுஷன், நான் மாத்திரம் என்னுடைய புகைப்பிடிக்கிற காரியத்தை விட்டு விட்டால் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனா மாறிடுவேன். அப்படி சொன்னார். I said, don't get rid of them. இப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருந்தா நீ புகைப்பிடிக்கிறத விடாத. நீ புகை பிடிச்சிட்டு புகை பிடிக்கிறத நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நல்ல கிறிஸ்தனா இருக்கணும்னு நினைக்கிற, அப்படி பண்ண முயற்சிக்காத. புகை பிடிக்கிறத விட்டுறாத, புகை பிடிச்சுனே இரு. You are trying to get good and then come to him. நீ நல்லவனா மாறிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட வரணும்னு நீ நினைக்கிற, ஒரு கிறிஸ்தனா மாறணும்னு நினைக்கிற. ஆனா தேவனுடைய குணலட்சணம், he never come to save good man. நல்ல மனுஷனை ரட்சிப்பதற்காக தேவன் ஒருபோது பூமிக்கு வரவில்லை. He come to save bad man that know they were bad. தான் தவறாக இருக்கிறேன் என்று அறிந்த ஒரு தவறான மனுஷனை ரட்சிப்பதற்காகவே தேவன் இந்த பூமிக்கு வந்தார். Hallelujah. நீங்கள் கவனிக்கிறீர்களா? I said, quit thinking about that cigarette. புகைப்பிடிக்கிறத பத்தி நினைக்கிறது முதல்ல நீ நிப்பாட்டு. அதை பத்தி நீ நினைக்காத. Is that right? அதை விட்டுட்டு கிறிஸ்தவனா மாறணும்னு நினைக்கிறதே தப்புதான். என்னோட இருக்கிறீங்க நினைக்கிறேன். நீயா அதை விட முடியாது, நீயா அதை விட்டுட்டு வர முடியாது. நீயா விட்டுட்டாலும் உனக்கு ரட்சிப்பே கிடையாது. Is that right? Brother sister, ஆமென். தீர்வு சொல்லும் பொழுது ஆமென், சிகரெட் பிடிக்கணும்ன்ற எண்ணத்தை நீ முதல்ல நிப்பாட்டு. சிகரெட்டை குறித்து நினைப்பதை நீ நிப்பாட்டு. Just remember, think about him, what he did, what he is, not what you are. அவர் உனக்கு என்ன செய்தார் என்பதை நீ நிதானி. கல்வாரியில் அவர் எப்படியாய் உனக்காக தன்னுடைய உன்னுடைய ஸ்தானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நிதானி. நீ மரிப்பதற்கு பதிலாக அவர் உனக்காக மரித்தார். உன்னுடைய நியாய தீர்ப்பை தன்மையில் அவர் ஏற்றுக்கொண்டார். நீ அதை நிதானி. உனக்காக அவர் என்ன செய்தார்? அதை நீ சிந்தித்துப்பார், அதை நினை. You are no good
and you never was and never will be. நீ நல்லவன் இல்லை, இதுவரையும் இல்லை, இனிமேல் இருக்க போவதும் இல்லை. But what he is the one. தேவன் ஒருவர் தவிர வேறு ஒருவன் நல்லவன் அல்ல. எந்த மனுஷனும் பொய்யன், கர்த்தர் ஒருவரே சத்தியவர். அதனால உன்னைத்தானே நீ நேர்மையாக்கிக் கொள்ள முயற்சி பண்ணாத. நீ இருக்கிற நிலைமையில அந்த நிலைமையும் உன்னை குறித்தும் சிந்திப்பதை நீ விட்டு முதலாவது தேவனை குறித்து நீ யோசிக்க ஆரம்பி. தேவனுக்கு செய்த மகத்தான காரியம் யோசிக்கும் பொழுது இந்த பாவங்கள் உனக்கு அற்பமா போயிடும். அந்த சிகரெட்ல அந்த தொண்டு சிகரெட் உனக்கு அற்பமா போயிடும். இஸ் தட் ரைட்? ஹல்லேலூயா. ஆனா நீ கல்வாரி அதை நீ நினைக்கும் பொழுது, அதை நீ சிந்திக்கும் பொழுது, கல்வாரியை தியானிக்கும் பொழுது, தேவன் என்ன செய்தார் என்பதை நீ விசுவாசிக்கும் பொழுது, இஸ் தட் ரைட்? ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன செய்தார் நீ அப்படியே ஏற்றுக்கொள். விசுவாசத்தை ஏற்றுக்கொள். உடைய பாவத்தை அவர் சுமந்தார், அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொள். ஒரு ஸ்தானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அதை நீ விசுவாசத்தை ஏற்றுக்கொள். உண்மையாகவே கல்வாரியை சிந்தித்து அதை நீ விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னுடைய நிலைமையை விட்டு விடுவேன். நீ சிகரெட்டை விட்டு விடுவேன். இவ்வளவு நாள் நீ சிகரெட்டை ஏற்றுக்கொண்டு இருக்கிற. இஸ் தட் ரைட்? ஹல்லேலூயா. இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்ட நீ கல்வாரியை தியானித்து நிதானித்து அவர் யார் என்பதை விசுவாசித்து அவர் உனக்கு என்ன செய்தார் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வாயானால் இதை நீ விட்டுடுவேன். ஓ, நான் நினைக்கிறேன் அதுதான் ஒரு நல்ல ரட்சிப்பு. இஸ் தட் ரைட்? எல்லாத்தையும் உடவும் முடியாம மோசமான நிலைமை இருப்பதை விட நான் இந்த நிலைமையில் இருந்து கொண்டேன். நிச்சயமாக கல்வாரியை தியானித்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையால் இந்த பழைய ஜீவித்தை விட்டு அவர் எனக்காக செய்ததை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஒரு புது சிருஷ்டியா இருப்பேன். தேவன் உண்மை உத்தமத்தையும் சபையில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சகோதரி, இப்பொழுது இந்த காலத்தில் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் he was the rock. அவரே இந்த கன்மலையா இருக்கிறார். God smote him for us and he gave forth abundance of pure clean water. கல்வாரியில் தேவன் நமக்காக கிறிஸ்துவை அடித்தார். நமக்காக கிறிஸ்துவை அடித்த மாத்திரத்திலே அபரிமிதமான வல்லமையும் சுத்தமான ஜீவன் நீரூற்றியும் அவர் நமக்கு கொடுத்தார். நாம் பிழைக்கும்படியாக நம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்கு தந்தருளினார். உபயோகமாக்கிக் கொள்ளும்படியாக he does it today to everyone that will believe. இன்றைக்கும் அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். This is his grace, of course, to his people. இதுதான் அவருடைய ஜனங்களுக்கு தேவன் செய்கிற ஒரு விலையேறப்பட்ட கிருபையா இருக்கிறது. அந்த ஜீவ நீரூற்றை அவர் நமக்கு பிளந்து கொடுத்தார். இம்மானுவேலின் இரத்த நாளங்களிலிருந்து அந்த ஜீவன் பீரிட்டு வந்தது. ஓ, நீ அதில் பங்கு கொள்ளும்படியாக. ஆமென். அந்த வெடிப்புள்ள தொட்டிலே அல்ல, அசுத்தமான தண்ணீரே அல்ல, அந்த ஜீவ நீரூற்றில் பங்கு கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. அந்த பழைய மார்த்தா அந்த சமரிய ஸ்திரீ அந்த நித்திய ஜீவனூற்றில் பங்கு கொண்டார். ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவ நீரூற்றை அடையாளம் கண்டு கொண்டு அவர் யார் என்பதை வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அதில் குடித்த மாத்திரத்தில் அது பங்கு கொண்ட மாத்திரத்தில் ஓ, அவள் சுத்தமாக மாறினார். அவளுடைய ஜீவை மாறி போனது. ஹல்லேலூயா. அவள் முன்பு இருந்தது போல இப்பொழுது இருக்கவில்லை. ஆமென். the abundance of pure and clean water. ஆமென். அபரிமிதமான வல்லமை அவளுக்குள்ளாக இருந்தது. அபரிமிதமான சுத்த பரிசுத்தம் அவளுக்குள்ளாக இருந்தது. ஏனென்றால் அந்த நித்திய ஜீவ நீரூற்றில் அவள் பங்கு கொண்டார். தேவான் சகோதரி, நீங்கள் தேவன் மாறதவராக இருக்கிறார். ஓ, இந்த வனாந்தர பிரயாணத்திலே உனக்கு தாகம் எடுக்கும் பொழுது உன் தாகத்தை தணித்துக் கொள்ள நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் தாகத்தை நீ எப்படி தணித்துக் கொள்கிறாய்? தேவனுடைய நடக்கிறதான நேரத்தில் தேவனோடு நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறதான நேரத்தில் பிரியமான சகோதரியே, ஆமென். நல்லா கவனிங்க சிஸ்டர். தேவனோடு நடக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன், நான் நீதிமானாக்கப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், பரிசுத்த விஷயத்தை பெற்றுக்கொண்டேன், தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் நிச்சயமாகவே தன் தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக புகையிலை, தொலைக்காட்சி, அரைகுறையான ஆடை, ஆபாச துணுக்குகள் இதெல்லாம் செய்து தன் தாகத்தை அவன் தணித்துக் கொள்வானால், ஓ பெரியவன் சோச, அவன் சிந்தையில கொஞ்சம் குறைபாடு உள்ளவனா இருக்கிறான். அவனுடைய ஆவிக்குரிய சிந்தையில, அவனுடைய ஆவிக்குரிய நிதானத்தை அவன் இழந்து போயிருக்கிறான். தான் யார் என்பதை மறந்து போயிருக்கிறான். தான் எதை குடித்துக் கொண்டிருக்கிறான் மறந்து போயிருக்கிறான். அங்க ஒரு சுத்தமான தண்ணீர் உண்டு என்பதை அவன் மறந்து போயிருக்கிறான். அது குறித்த சிந்தை அவன் இழந்து போயிருக்கிறான். சிஸ்டர், when a man or woman will take a denomination on their stand that will permit bobbed hair, wearing shorts, makeup, all this other kind of stuff, ஒரு ஸ்தாபன நிலைப்பாட்டை தெரிந்து கொண்டு ஆமென் முடித்திருந்த பெண்கள் முடிவெட்ட அனுமதிக்கிற ஒரு ஸ்தாபனத்தை, ஆண்களுடைய உடையை பெண்கள் போட்டுக் கொள்கிற அனுமதிக்கிற ஒரு ஸ்தாபனத்தை,
மேக்கப் போட்டுள்ள ஒரு ஸ்தாபனத்தை ஆமென் ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ளும் பொழுது, ஓ பெரியவான் சகோதரி, ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவனுடைய சிந்தை அவனுக்கு கொஞ்சம் தவறி போயிருக்கிறது. ஆனால் இந்த நித்திய ஜீவ நீரூற்றில் ஒரு மனுஷன் பங்கு கொள்வானால், ஓ அவனுக்குள்ள இருந்து எல்லா புகையிலையும் அதை எடுத்து போடும். புகை பிடிச்சுக்கினே சேர்ந்த ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொன்னார். வாழ்நாள் முழுவதும் எப்படியா புகை பிடிச்சுக்கினே எப்படியா ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அப்புறம் அந்த செய்து கொட்ட உணர்ச்சியிலிருந்து விடுபடுவதற்காக ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சபையில கொஞ்சம் அதை அறிக்கை பண்றது. என் கூட இருக்கிறீங்களா? அப்படி கிடையாது. மன திருப்திக்காக ஒரு ஜபத்தை போட்டுட்டு, ஓ தேவன் என்ன பாவத்தை நேரத்துக்கு மன்னிச்சிருப்பார், அப்படியான எண்ணம் கிடையாது. இந்த நித்திய ஜீவன் நீருற்று ஒரு மனுஷன் பங்கு கொள்ளும் பொழுது அது அவனை அனுமதிக்காது. ஒரு சின்ன திருப்தியை தராது, மன்னிக்கப்பட்ட ஒரு திருப்தியை மாத்திரம் தராது. எல்லா காரியத்தை அவனுக்குள்ளாக அதை எடுத்து போடும். அல்லேலூயா. எல்லா விதமான தொலைக்காட்சி, ஓ எல்லா விதமான போதை வஸ்துக்கள், எல்லா விதமான, ஓ நீ பிரிமா சகோதரி நல்ல சிந்தையோட ஒரு மனுஷன் அப்படியே அந்த காரியத்தை அவன் செய்ய மாட்டான். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பேரில் காத்திருப்பான். அல்லேலூயா. தேவன் வரதவரா இருக்காரு சிஸ்டர். ஆமென். அப்படியே ஒரு மனுஷன் செய்யும் பொழுது இந்த தன்னுடைய தாகத்தை உலக காரியத்தினாலே தனித்துக் கொள்ளும் பொழுது, there is something spiritually wrong with that person. ஆவிக்கு விதானத்திலே அந்த மனுஷனுக்குள்ளாக ஒரு தவறு உண்டு. They don't want the word. அவனுக்கு வார்த்தை அவசியமா இருக்கவில்லை, வாக்குத்தத்தங்கள் அவசியமா இருக்கவில்லை என்பதை அது காண்பிக்கிறது. It shows that their nature is still a frog or a tadpole or something. That's right. ஒரு தேரையை போல ஒரு சுபாவம் அவனுக்கு இன்னும் இருக்குது, ஒரு தவளை போல சுபாவம் அவனுக்கு இன்னும் இருக்குது. அவன் சுபாவமே இன்னும் மாறல. Something of that nature that likes that stagnant pool. Something of that nature that likes the stagnant pool. அந்த தேங்கி நிற்கிற தண்ணீரை விரும்புகிற ஏதோ ஒரு சுபாவம் அவனுக்குள்ளாக இருக்கிறது. அந்த தேங்கி நின்று கொண்டு அந்த பாவத்தில் நிலைநிற்கிற சுபாவம். பெரியவா சகோதரி, because them kind of things won't live in a fresh water pool. அப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு சுத்தமான தண்ணீரை நிலைநிற்காது. ஆனால் இந்த சமரிய ஸ்திரீ ஒருவேளை யாக்கோபு கட்டின துறவிலே அவர் தண்ணீர் மொண்டு கொண்டிருந்தார். சரியா? அவர் சொன்னா இந்த துறவை இந்த கிணறை யாக்கோபு கட்டினாரு, என்னுடைய தகப்பன் யாக்கோபு கட்டினாருன்னு சொன்னார் இயேசுவன் கிட்ட. இஸ் தட் ரைட்? அல்லேலூயா. அந்த துறவில கிணற்று தண்ணி மேல வந்தார். நல்ல கவனிங்க சிஸ்டர். அவர் சொன்ன இயேசுவன் கிட்ட, யாக்கோபு கட்டினேன், என்னுடைய முற்பிதாக்கள் யாக்கோபுல இந்த துறவை கட்டினாங்க, நான் தண்ணி மொண்டு இருக்கிறேன். இயேசுவன் சொன்னார், உன் முற்பிதா கட்டின தண்ணி துறவுல நீ தண்ணி மேல வந்திருக்கிறோமா, ஆனா நான் யாரும் தெரிஞ்சா நீ இடத்தில் தண்ணீர் கேட்ப, நான் கொடுக்கிற தண்ணி அவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகுது, அவனுடைய இருதயத்திலே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். அவன் கேட்டா, ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் அடிக்கடி வராம கஷ்டப்படாம இருப்பதற்கு நான் அந்த ஜீவ நீரூற்ற தாங்க ஆண்டவரே. இஸ் தட் ரைட்? ஆனால் அது காண முடிகிறதா? மனுஷன் ஏற்படுத்தப்பட்ட துறவு, மற்றொரு ஜீவ நீரூற்று. ஓ பெரியவா சகோதரியே, அவர் சொன்னா, நீ போய் உன் புருஷன் அழைக்கணும். அசா எனக்கு புருஷனே இல்லை. ஆண்டவர் சொன்னா, அப்படி இருதயத்தின் நினைவை பகுத்தறிந்தா இந்த கடைசி காலத்துக்கு என்று கொடுக்கப்பட்ட அடையாளம் தேவனுடைய வார்த்தை இருதயத்தின் நினைவை பகுத்தறிகிறது. ஓ உனக்கு 5 புருஷன் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இப்பொழுது ஆராதனை ஒருத்தன் கூட வாழ்ந்து இருக்கிற, ஆனா அவனும் உனக்கு புருஷன் கிடையாது. நீ சொல்றது சரி, இப்படி வாழ்றது அவன் உன் புருஷன் கிடையாதுதான். அவருடைய நினைவை தேவன் இருதயத்தை பகுத்தறிந்த அந்த மாத்திரத்துல, அந்த நொடியில ஆச்சரியப்பட்டு சொன்னார். தன் குடத்தை கீழே போட்டு மேசை வரும்போது இதெல்லாம் நடக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ தேவன் சொன்னார், உன்னுடன் பேசுகிற நானே அவர். ஓ அந்த நேரத்தில் அந்த நித்திய ஜீவ நீரூற்றை அவள் கண்ட மாத்திரத்தில் யாக்கோபுடைய துறவை விட்டு அந்த நித்திய ஜீவூற்றில் பங்கு கொண்டார். அவர் ஊருக்குள்ள ஓடி தெரு முழுக்க ஓடி என் இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினதை நீங்கள் வந்து பாருங்கள். அவள் முன்போல் ஜீவிக்கவில்லை. ஏனென்றால் இப்பொழுது அவள் அந்த நித்திய ஜீவூற்றில் அவள் பங்கு கொண்டதினாலே அவருடைய எல்லா முன்னிலைமையும் தேவனுடைய வார்த்தை மாற்றினது. அவருடைய எல்லா பழைய பாவங்களையும் அவளை விட்டு வெளியே தள்ளினது. நிச்சயமாக அவள் ஒரு புது சிருஷ்டியை மாற்றப்பட்டார். அல்லேலூயா. ஓ பிரியவன் சகோதரியே, ஒருவேளை நீ உன்னால் கட்டப்பட்ட
ஸ்தாபனத்தால் கட்டப்பட்ட வெடிப்புள்ள தொட்டிகளில் நீ பங்கு கொள்பவனாக இருக்கலாம், இது மட்டும். ஆனால் ஒரு நித்திய ஜீவ நீரூற்று உண்டு என்பதை நீ கண்டுகொண்ட மாத்திரத்தில் நீ அதில் பங்கு கொள்வாயானால் அது உன்னை ஒரு புது சிருஷ்டியை மாற்றும். ஆமென். It will give its abundance of power and purity. அதனுடைய அபரிதமான வல்லமையும் பரிசுத்தத்தையும் சுத்தத்தையும் குளிர்ச்சியும் அது உனக்கு கொடுக்க இன்றைக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீ அவரோடு பேசுவாயானால், நீ அவர்கள் பங்கு கொள்வாயானால் அது உனக்குள்ளாக நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அல்லேலூயா. தேவனோடு நெருங்கி நடக்கிறதான நேரத்தில் ஆமென். எத்தனை பேர் இந்த ஜீவ ஊற்றிலே பங்கு கொள்ள விரும்புகிறீர்கள்? ஆசிரியப்பார்கள் பிரியமான சகோதரியே. ஆமென். உலக பிரகாரமாக அல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய தாகத்தை தேவனுடைய வார்த்தை தணிப்பதாக, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக நித்திய ஜீவகாலமாக ஊறுவதாக, எல்லா அவிசுவாசத்தையும் எல்லா பழைய பாவத்தையும் எல்லா உலக காரியத்தையும் உங்களை விட்டு அது வெளியே தள்ளட்டு பிரதர் சிஸ்டர். ஆமென். வெளியே தள்ளத்தக்கதாக இந்த நித்திய ஜீவத்தில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். பிரியமான சகோதரியே, அவரே நம்முடைய ஜீவ ஊற்றாக இருக்கிறார். நீங்கள் நேசிக்கிறீர்களா? ஆமென். அந்த சமரிய ஸ்திரியை போல ஆமென் இந்த மாலை வேளையில அந்த நித்திய ஜீவ நீரூற்றில் நான் பங்கு கொள்ள விரும்புகிறேன். உங்களை எத்தனை பேர் அப்படியே செய்ய விரும்புகிறீர்கள்? ஆமென். உங்களால் உங்கள் கரங்களை உயர்த்த முடியுமா? ஆமென். நம் கரங்களை கண்ணில் முடியும் தலையில தான் சிறு ஜெபத்தை எடுப்போம். கர்த்தாவே, எல்லா விதமான வெடிப்புள்ள தொட்டிகளையும் நாம் இடித்து போடட்டும். தேவனே, இந்த மணி நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்பதில் கேட்ட விசுவாசத்தினால் நாங்கள் நிரப்பப்படத்தக்கதாக எங்களுக்குள்ள இருக்கிறதான எல்லா பழைய ஜீவியங்களும் கர்த்தாவே உலக காரியங்களும் எங்களை விட்டு வெளியே தள்ளத்தக்கதாக அந்த சமரியா ஸ்திரீ பெற்ற அதே அனுபவத்தை இந்த மாலை வேளையில் நாங்கள் பெற விரும்புகிறோம். நித்திய ஜீவ காலமாக எங்களுக்குள்ளாக ஊறுகிற ஜீவ நீரூற்றானுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாட்டையும் விசுவாசத்தையும் நீருடைய இருதயத்தில் வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஓ தேவனுடன் நாங்கள் நெருங்கி நடப்பதற்கு அப்படியாக நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு போதிக்கிற எல்லா கந்தை துணிகளும் எங்களை விட்டு அகன்று போகத்தக்கதாக, எல்லா விதமான சுய நீதிகளும் எங்களை விட்டு அகன்று போகத்தக்கதாக தேவனே வல்லமையோடு எங்களுக்குள்ளாக எல்லா அசுத்தத்தையும் உந்தி தள்ளுகிற அந்த ஜீவ நீரூற்றிலே பங்கு கொண்ட அனுபவத்தை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு பகலும் இந்த ஜீவ நீரூற்றில் நாங்கள் பங்கு கொள்ளட்டும் கர்த்தாவே. இதோ எங்களுடைய தாகத்தை தேவனே இந்த ஜீவ நீரூற்றினாலே எங்களுடைய தாகம் தணிவதாக எப்படியாக அந்த தாவீது கூட பெத்லகேமிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த இனிமையான தண்ணீரை அவன் கீழே ஊற்றிவிட்டு தேவனே தன்னுடைய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அவன் காத்திருந்தானோ அவ்வளவாகவே கர்த்தாவே உலகத்தில் உலகங்களினாலே எங்களுடைய தாகத்தை நாங்கள் தணித்துக் கொள்ளாதபடிக்கு எங்களுடைய வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் காத்திருக்கட்டும். எங்கள் வாக்குத்தத்தங்களை எங்களுக்குள்ளாக நிறைவேறுவதற்காக நாங்கள் காத்திருக்கட்டும். தேவனே, எங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய தாகத்தை தணிக்கட்டும் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவேன் என்று அந்த வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ளாக நிறைவேறுவதை நாங்கள் கண்டு எங்கள் தாகம் தணிந்து போகட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். ஜனங்கள் ஒவ்வொரு நடத்துவீராக அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஜீவ நீரூற்றண்டைக்கு நீ நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். சமரிய ஸ்திரீ நடத்தினது போல எங்கள் ஒவ்வொருவரும் நடத்துவீராக. ஒருபோதும் காய்ந்து போகாத கர்த்தாவை எழுப்புதலுக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் எப்பொழுதும் கர்த்தாவே எங்களுக்குள்ளாக தேவ வல்லமை, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய வல்லமை எங்களுக்குள்ள எப்பொழுதும் பொங்கி பாய்ந்து போகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்குள்ளாக தருவீராக. நான் அதை பெற்றுக் கொள்ளட்டும் கர்த்தாவே. இம்மானுவேலின் இரத்த நாளங்களில் இருந்து இந்த மாலை நேரத்தில் ஒவ்வொரு அதை பெற்றுக் கொள்வார்களாக. ஜனங்களை ஆசீர்வதித்து நித்திய ஜீவ காலமாக எங்களுக்குள்ளாக எங்களுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளாக தேவ வார்த்தையாக ஜீவ தண்ணீர் பாய்ந்தொடுவதாக. ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவருடைய விருப்பங்களை அறிந்திருக்கிறீர். ஒருவேளை இந்த ஜீவ நீரூற்றிலே பங்கு கொள்ள வேண்டும் என்பது இந்த மாணவர்களுடைய விருப்பமா இருக்குமானால்
இயேசுவின் நாமத்தில் அதை தருவீராக. அதை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த ஜீவ நீரூற்றிலே பங்கு கொள்ளும்படிக்கு நீங்கள் அழைத்திருக்கிறீர் ராஜா. ஒரே ஆவியினாலே, ஒரே பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் தாகம் தீர்க்கப்பட இந்த ஜீவ நீரூற்றை எங்களை நடத்துவீராக. தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு நடத்துவீராக. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த சமரிய ஸ்திரீயின் அனுபவத்தை நினைவுக்குள்ளாக வைப்பீராக. இதோ முற்பிதாக்கள் தொழுது கொண்டு முற்பிதாக்கள் கர்த்தாவே கட்டின எல்லா அந்த துறவுகளையும் தொட்டிகளையும் நாங்கள் விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு வரட்டும் கர்த்தாவே. இந்த ஜீவ நீரூற்றுக்கு நாங்கள் வரட்டும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் விட்டுவிட தேவனே இந்த ஜீவ நீரூற்றின் மகத்துவத்தை எனக்கு வெளிப்படுத்தி தருவீராக. ஓ சமரிய ஸ்திரியை சந்தித்த வண்ணமாக இந்த மாலை நேரத்திலே ஒவ்வொரு இருதயத்தையும் சந்திப்பீராக. விளையாடி செய்ய போவதற்காக நன்றி. நாங்கள் காத்திருக்க உதவி செய்துள்ளோம். ஜனங்களை ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே. தொடர்ந்து நடத்தும். தொடர்ந்து அவர்கள் தேவனோடு நெருங்கி நடப்பார்களாக. தேவனோடு நெருங்கி நடக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையினாலே தன்னுடைய தாகத்தை அவர்கள் தனித்துக் கொள்ள உதவி செய்துள்ளோம். பழக்கு வைத்தருளும் கர்த்தாவே. விவரங்கி கண்ணிகளை ஆயத்தப்படுத்தும். எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசத்தால் பெருக செய்யும் கர்த்தாவுடைய இருதயத்தை நிரப்பியருளும். ரத்தத்துக்குள்ளாக இந்த ஜீவனுக்குள்ளாக ஜனங்களை தொடர்ந்து பாதுகாத்தருளும். எந்த பாதியும் இந்த கூடாரங்களை அணுகாதவர்களை பாதுகாத்தவர்கள் குறைவுகளுக்கு சேர்த்துக்கொள் நினைவாக்கம் கொடுத்த ஜனங்களை நீதியுள்ள ஜனங்களை அத்தியாவசிய தேவையை சந்திப்பீராக. அவருடைய உணவு உடை இருப்பிடம் அத்தியாவசிய சந்தித்து தொடர்ந்தவர்களை நடத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வளமுள்ள நாமத்தில் மனத்தாண்மை வேண்டுகிறோம். ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you brothers and sisters. தொடர்ந்து என்னுடைய சமூகத்தில் அவரை நாம் சந்திக்கும் வரை தேவனுடைய கிருபை பரிசுத்த